ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி மினி வ்ளாக் பார்த்துடலாமா? சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்ல சிக்கன். அதனால வெங்காயம், தக்காளி கட் பண்ணுற வேலைலாம் எனக்கு தான். வீடு கூட்டுற வேலைலாம் என் தங்கச்சிக்கு தான். பட் இன்னைக்கு மேடம் பார்த்தீங்கன்னா, அவுட்டிங் போயிட்டாங்க. அதனால எல்லா வேலையுமே நான் தான் செய்கிற மாரி இருந்துச்சு. டக்கு டக்குன்னு ஒரு 11 மணிக்கு போல் அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் 12 மணிக்காக தான் சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நானே கட் பண்ணி, நானே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி பரவாயில்ல, அம்மா ஏன்னா அவ்வளோ வேலை செய்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு. பிரியாணிக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா. கருவேப்பிலை இல்லை, புதினாவும் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சு செய்யறதுக்கே மணி பார்த்தீங்கன்னா 2 ஆகிப்போச்சு. அப்போ சாப்பிட்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு. அம்மாவோட பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடை பிரியாணி மாதிரிலாம் இருக்காது, பட் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அம்மாவோட பிரியாணி. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு, இப்போ அவருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் கிரேவி, பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி. தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு ஆள் கம்மியாக இருக்குங்காட்டி கம்மியாக தான் நாங்கள் செஞ்சோம். அப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸ், கொஞ்சம் பிரியாணியும் ஒயிட் ரைஸும், அப்புறம் குழம்பு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். நைட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அம்மா கிரேவி வச்சுட்டாங்க. குழம்பை விட இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னே தெரில. அம்மாவோட கைப்பக்குவமே பக்குவம் தான். பட் நான் அந்த மாதிரி பண்ணணுன்னு நினைப்பேன், பட் வரவே வராது. சரி, எனிவே இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நான் நைட்டு முடிஞ்சால் காட்டுறேன். இந்த சிக்கன் கிரேவி இருக்கவே இருக்காது. எல்லோரும் சாப்பிட்டது போக இவ்வளோ இருக்குது. தங்கச்சிக்கு மிச்சம் வச்சுருக்கோம், அவுட்டிங் போயிருக்காங்க. நம்ம ஜாரா குட்டி பார்த்திங்கன்னா, ஒயிட் ரைஸில் சிக்கன் ஆல்ரெடி நாங்கள் வேக வச்சுருப்போம், உப்பெல்லாம் போடாமல். அது அப்படியே பிச்சு பிச்சு போட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. இந்த தவக்காலை எப்படி பூச்சியை பிடிக்குதோ அதே மாதிரி சிக்கனை மட்டும்தான் சாப்பிடுவோம், ஒயிட் ரைஸ் அப்படியே வச்சுருவோம். சரியான சேட்டை ஆயிடுச்சு வர வர அவனுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மேடம் வந்து தூங்க மாட்டாங்க, விளையாடணும். அவன் பொருளை கொஞ்சம் எடுத்துட்டா போதும், கோவம் அப்படி வந்துடும். ஜாரா குட்டியோட பொருளை யாருமே தொடக்கூடாது, அவன் மட்டும்தான். ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு தலைக்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு, ஆக்சுவலி காலையிலையுமே சாமி கும்பிட்டுருவேன், பட் ஈவினிங்கும் சாமி கும்பிட்றேன். எப்பவும் போல் ஐயப்பனுக்கு அப்பா மாலை போட்டாலும் பொருளினாலும் ஐயப்பனுக்கு கும்பிட்றது என்னோடய பழக்கமாக போயிடுச்சு. அம்மா வந்து எல்லாத்துக்கும் டீ காஃபி போட்டாங்க, எனக்கு வந்து பால். இன்றைக்கி வந்து காஞ்சனா படம் போட்டிருந்தாங்க. சரி, இதோடய என்னோடய டின்னரை பாலோடு முடிச்சிட்டேன். ஏன்னா ஹெவி ஃபுட்டு ஆஃப்டர்நூனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம சேனல் க்ரோத் ஆகுங்க. பாய்.